வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கழுகாசலமூர்த்தி பெருமானுடைய திருவருளினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாத எங்கும் நிறைந்திருந்து நம்மிலும் இருந்து வெளியிலும் இருந்து ஆட்சி செய்கின்ற இறை ஞானத்தை பற்றி அன்று தொட்டு இன்று வரை நம் நாட்டினர் வெளிநாட்டினர் என்று அனைவரும் பெற்ற அனுபவங்கள் கோடிக்கணக்கானவை இருக்கிறது. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக அந்த அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். தங்களுடைய அனுபவங்களை பாடல்களாக உரைநடைகளாக நமக்கு எழுதியும் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்தில் வேறு வேறு நிலையில் எழுதப்பட்டது. இதில் என்ன ஒரு வியப்பு என்றால், எந்தெந்த காலங்களிலோ எழுதப்பட்ட இந்த செய்திகளெல்லாம் மறைந்து விடாமல் இறைவன் அவற்றை வான்வெளியில் வைத்திருந்தும் ஏடுகளில் வைப்பது போன்றவையெல்லாம் அழிவுக்கு உட்பட்டது. ஆனால் இந்த இறைஞானம் பெற்றவர்கள் இறைவன் இந்த தொழில்நுட்ப வேலைகளை மிக மிக அதிகமாக வைத்திருப்பவரே இறைவன்தான். இறைவன் வைத்திருக்கிற தொழில்நுட்பத்தை வைத்துத்தான் மனிதர்கள் பல நுட்பமான ரகசியங்களை சிறிது சிறிதாக கண்டுபிடித்து கொண்டு வருகிறார்கள். அதில் இந்த பதிவு செய்தல் என்பது காலம் காலமாக இருந்து வருகிறது. நான் முன்பே கூறியிருப்பேன், இந்த வானம் என்பதே ஒரு கண்காணிப்பு கேமரா. ஆகாயம் என்பது ஒரு பதிவு ஏடு. இங்கு பேசுகிற பேச்சுக்கள், எண்ணுகிற எண்ணங்கள் வரை இங்கு பதிவாகிறது. இதை தற்போது வந்திருக்கிற இந்த செயற்கை தொழில்நுட்பத்தின் வாயிலாக இந்த இறைவன் இதை செய்கிறார் என்பதை நம்மால் யூகித்து உணர முடிகிறது. ஆனால் நம் நாட்டு ஞானிகள் அனைத்துமே வான்வெளியில் இருக்கிறது, அதை எடுத்துக்கொள்ளலாம் என்று என்றோ கூறியிருக்கிறார்கள். இவ்வாறு கூறப்பட்ட விஷயங்களை பலரும் அறியாத காரணத்தால் அவை பயன்பாட்டிற்கும் வரவில்லை, நம்பிக்கைக்கு உகந்ததாகவும் இல்லை. யாரோ ஒரு சிலருக்கு வருகிறது, அனைவருக்கும் அது வரவில்லை என்ற காரணத்தால் அது மறுக்கப்படுகிறது, புறக்கணிக்கப்படுகிறது. இப்படி அநேக விஷயங்களை இந்த மனித மனம் ஆராயாமல் விட்டுவிட்டது. முரண்பட்ட செய்திகள் என்று இருக்கிற பல செய்திகளிலும் ஆய்வு செய்வதற்கு இடம் இருக்கிறது. அந்த நிலையில் இதை நன்றாக இந்த இறைவனுடைய நிர்வாக ரகசியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது, இந்த ஞானிகள் பாடிய பாடல்களெல்லாம் வான்வெளியிலே எப்போதும் நிறைந்து நீங்காமல் இருக்கிறது. தேவை ஏற்படும் போது நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வந்தவைகள் அதிகம். பின்னால் ஒரு தவசீலர் இருப்பார். அந்த தவசீலர் கிடைத்த ஆவணங்களை வைத்து சில விஷயத்தை எழுதிவிட்டு, அந்த இறைவனுடைய அருளால் ஒரு அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் என்றால், அதில் விடுபட்டு போன பாடல்களை விண்வெளியிலிருந்து எடுத்து எழுதும் ஆற்றல் பெற்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள்தான் இந்த விடுபட்டு போன பாடல்களை வான்வெளியிலிருந்து எடுத்து அதை நிறைவு செய்திருப்பார்கள். காரணம் என்னவென்றால், எல்லோரும் 700, 800, 1000, 2000 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் எழுதிய செய்திகள் கால சுழற்சியில் நம்மிடையே எப்படி வந்து சேருகிறது
என்று பார்க்கும்போது, அதை எழுதி ஆரம்பத்தில் வைத்தவர் ஒருவர் இருப்பார். கால ஓட்டத்தில் அதில் விடுபட்டு போனவை, மறைந்து போனவை என்று பல விஷயங்களையும் உலகத்திற்கு கொண்டு வரும்போது, அதற்கென்று அந்த ஞானம் பெற்றவர்கள் மண்ணிலே அவதரிக்கிறார்கள். அவர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் வான்வெளியிலிருந்து எடுத்து நமக்கு கொடுத்தவைதான் இன்று நம் கைகளிலே அச்சுப்பதிப்புகள் வாயிலாக இருக்கிற பல விஷயங்கள். இவற்றுக்கு முன்பாக அது ஓலையில் இருந்தது. ஓலைக்கு முன்பாக வானிலே இருந்தது. இப்படித்தான் இந்த வானத்திலே பதிவு செய்ய முடியும் என்பதை இன்று நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். மண்ணில் இருக்கிற சில பொருள்களை வைத்துத்தான் ஒரு பென் டிரைவ் என்றும் சிடி என்றும் பல விதங்களில் ஒலி நாடாக்களாக பதிவு செய்யப்பட்டது ஒரு காலம். இப்படி எத்தனை காலமானாலும் அந்த பதிவு இருக்கிறது. அந்த பதிவு இருப்பதை நாம் கண்ணால் காண முடியாது. உரிய கருவியிலே செலுத்தினால் அதில் அற்புதமான இசை வருகிறது, உரைகள் வருகிறது, காட்சிகள் வருகிறது. இது மண்ணில் இருக்கிற இறைவனால் சிருஷ்டிக்கப்பட்ட பொருள்களை வைத்து மனிதன் கண்டுபிடித்து கொண்டது. இவை அனைத்திற்கும் மூல காரணமாக இருப்பது இறைவனுடைய சிருஷ்டி. இந்த அளவிலா தன்மையுடைய இந்த இறைவனை உருவமாக வழிபடுவது என்பதுதான் பெரும்பாலும் நாட்டிலே நடைபெறுகிறது. அதுதான் ஆரம்பம், அதுதான் அடிப்படை. உருவமும் அருவமாகி என்றுதான் கூறுகிறார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். உருவத்தை வணங்கித்தான் அருவ நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த உருவநிலை வழிபாடு என்பது பல நிலைகளை கொண்டது. அந்த உருவம் என்பதை ஒரு ஓவியமாக வரைந்து வழிபடுவதும் உருவ வழிபாடு. அதை சிற்பமாக்கி, கல் சிற்பமாக்கி வைத்து அதில் மந்திர சக்திகளையும் மந்திர அதிர்வுகளையும் ஒட்டி வணங்குவது என்பதும் ஒரு நிலை. அது ஐம்பொன் விக்கிரகங்களிலே வைத்து அந்த உருவத்தை வணங்குவது என்பதும் ஒரு நிலை. ஒரு கண் காது மூக்கு என்று எதுவுமே இல்லாமல் ஒரு கல்வடிவு, ஒரு சிவலிங்க திருமேனி என்று, அது உருவமும் என்று சொல்ல முடியாது, அருவம் என்றும் சொல்ல முடியாத நிலையில் அதை வணங்குவதும் ஒரு நிலை. இது தவிர இப்படியே இவை ஆரம்பத்திலிருந்து இப்படி வளர்ந்தது போல தெரியும். வளர்ந்ததிலிருந்து பின்னோக்கியும் செல்லும். ஒரு சாதாரண மண் பீடத்தை வைத்து வணங்குவது புறத்திலே அங்கங்கே வழிபாடு செய்யப்படுகிறது. அங்கே ஒரு உருவம் என்பதே இருக்காது. நடுகற்களை வழிபட்ட காலங்கள் உண்டு. ஒரு மண் பீடங்களை வழிபட்ட காலங்களும் இருக்கிறது. மரங்களை வழிபட்ட காலங்களும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் எங்கும் ஈசன் இருக்கிறார் என்கிற ரகசியம் தெரிகிறது. அவ்வாறு இருக்கிற காரணத்தால் எந்தெந்த பொருள்களில் எப்படி எப்படி வேண்டுமானாலும் வழிபடலாம் என்ற ஒரு சுதந்திரம் நம் நாட்டில் இருக்கிறது. இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று வைக்கவே இல்லை. எப்படி வேண்டுமானாலும் வழிபாடு செய்யுங்கள். உருவமாக வழிபாடு செய்யுங்கள், அருவமாக வழிபாடு செய்யுங்கள். ஆலயத்திற்கு உள் வந்து வழிபாடு செய்யலாம். கண்ணில் காண்கிற சின்ன அவர்களால் ஒரு மணலை பிடித்து வைத்து வணங்குவது என்பது நம் நாட்டில் இருந்திருக்கிறது. ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பிடித்து வைத்த லிங்கம்தான் இன்றும் வணங்கப்படுகிறதாக நாம் அறிய முடிகிறது. ஒரு மணலை பிடித்தார், இறை வழிபாட்டை செய்தார். அதைப் போலவே தென்காசிக்கு அருகே திரு இலஞ்சியில் அகஸ்திய மாமுனிவர் ஒரு மணலை பிடித்து வைத்து ஒரு சிவ பூஜை செய்தார். அதுதான் இலஞ்சி கோயிலிலே இருவாலக ஈசர் என்று
ஒரு அடி உயரத்திற்கும் குறைவான அந்த மணலே இறுகிப் போய் லிங்கமாக இன்றும் வழிபாடு செய்யப்படுகிறது. இது எப்படி என்றால், போய்க் கொண்டிருக்கிற மின்சார வயரில் எங்கு வேண்டுமானாலும் அதை டேப் செய்து அதிலிருந்து எடுத்து விடுவது என்கிற அந்த அடிப்படையில் இறை ஆற்றல் எங்கும் பரந்திருக்கிறது. அது வெளிப்படுவது என்பதில் தான் சூட்சுமங்கள் இருக்கிறது. அதை வெளிக்கொண்டு வருவதுதான் நம்முடைய முயற்சி, நம்முடைய பக்தி, வழிபாடு, நம்பிக்கை என்று பல விதங்களில் இருக்கிறது. இதை முந்திய பிறவியிலே இந்த செயல்களை முடித்து விட்டவர்களுக்கு இந்த இறை அருள் விரைவாக கைகூடுகிறது. அது இல்லாமல் முயன்று கொண்டிருப்பவர்கள் எந்த அளவு முயல்கிறார்களோ அந்த அளவு அந்த இறைவனுடைய அருளை பெறுகிறார்கள். அதனால் இந்த இறைவன் உருவாகியும் வருவார், அருவாகியும் வருவார். இன்ன ரூபத்தில் தான் வருவார் என்றெல்லாம் கூற முடியாது. எந்த வடிவம் தாங்கியும் வருவார். இந்த ஞானிகள் கூறிய வாக்குகளை தேவார திருமுறைகள், சித்தர் பாடல்கள், 4000 திவ்ய பிரபந்தம் என்று பல விஷயங்கள் இருக்கிறது. அதில் ஒரு பாடலை உறுதியாக நம்பி வணங்கினாலும் கூட அந்த இறைவனுடைய அருளை நிச்சயமாக பெற முடியும். இது எப்படி செய்வது என்று இன்று மனித சமுதாயத்தில் பல கருத்துக்கள் விதைக்கப்படுகிறது. இதை செய்யுங்கள், அதை செய்யுங்கள், அப்படி வரும், இப்படி வரும் என்பதெல்லாம் அது ஒரு நிலை. ஆனால் இறைவன் அப்படி வைக்கவில்லை. எப்படி சொன்னாலும் உனக்கு அருள் கிடைக்கிறது. காரணம் இவனுடைய மனம்தான் அங்கு பார்க்கப்படுகிறது. முத்தமிழால் இங்கு வைதாரையும் வாழ வைப்பான் என்று முருகப்பெருமானை அருணகிரிநாதர் கூறுகிறார். நீ தமிழில் சொல்வதற்கு, துதித்து பாடுவதற்கு உனக்கு முடியவில்லை என்றால், ஏச்சு பேச்சுக்களாக நீ சொன்னாலும் கூட அவரையும் வாழ வைக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் அருணகிரி பெருமான். அது அவனுக்கு தெரிந்தது தமிழ். அந்த தமிழிலே அவனுக்கு கவி பாட முடியவில்லை, கவி பாடி அழைக்க முடியவில்லை. ஏதோ வாய்க்கு வந்ததை சொன்னாலும் அவனுக்கு அருள்கிறார் என்பது நம் நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், இறை வழிபாட்டில் இருக்கிற சுதந்திரம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் வைக்கவில்லை. ஆலயம் என்று வந்தால் மட்டும் அதற்கு சில விதிமுறைகள், இப்படி செல்ல வேண்டும், அப்படி செல்ல வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. புறத்தே செய்யும் வழிபாடுகளிலே இறைவன் சுத்தத்தையோ அசுத்தத்தையோ எதையுமே பார்ப்பதில்லை. காரணம் அனைத்துமே இறை வடிவம். மனிதன்தான் சுத்தம் அசுத்தம் என்று பிரிக்கிறான். நல்லது கெட்டது என்று பிரிக்கிறான். நல்லதல்ல கெட்டதல்ல நடுவில் நிற்பது ஒன்றுதான். நல்லதென்ற போதது நல்லதாகி நின்றுவின், நல்லதல்ல கெட்டதென்றால் கெட்டதாகி நிற்குமால், நல்லதென்று நாடி நின்று நாமம் சொல்ல வேண்டுமே என்பது திருமூலர் பெருமானுடைய மந்திர வாக்கியம். திருமந்திரம் என்றுதான் அதற்கு கூறினார்கள். ஒவ்வொரு பாடல்களும் ஒரு மந்திரம். அந்த ஒரு பாடலை பாடினாலே 3000 பாடல்களும் பாடியதற்கு சமம் என்றும், அந்த ஒரு பாடலை பாடினாலே சிவ தரிசனத்தை பெறலாம் என்றும் திருமூலர் பெருமான் கூறியிருக்கிறார். நூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளியது, காலை எழுந்திருந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞாலத் தலைவரை நண்ணுவர் அன்றே என்று அவரே தன்னுடைய பாட்டிற்கு விளக்கத்தை, தன்னுடைய மந்திரத்திற்கு விளக்கத்தை சொல்லியிருக்கிறார். மூலனாகிய நந்திதேவரே திருமூலராக அவதரித்தார் என்பது வரலாறு. மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தி அருளியது. நந்திதான் இந்த வடிவத்தில் வந்து அருளினார். இதை காலை எழுந்திருந்து கருத்தறிந்து ஓதிடின், இதனுடைய நுட்பமான ஞான கருத்துக்களை தெரிந்து நீ படித்தால் ஞாலத் தலைவரை நண்ணுவரென்றே, இந்த உலகத்திற்கெல்லாம் தலைவனாகிய தலைமகனாகிய இறைவனை அவர்கள் உடனடியாக காணப்பெறுவார்கள் என்று கூறுவதோடு,
மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே என்று கூறுகிறார். நீ 3000 பாடல் படித்தாலும், 300 படித்தாலும், 30 படித்தாலும், 3 பாடல் படித்தாலும் அவை ஒரே பலனை தருகிறது. பொருளறிந்து படிக்க வேண்டும், நம்பிக்கையோடு பக்தி செலுத்த வேண்டும் என்பதுதான் இதிலே இருக்கிறது. தேவை ஏற்படுபவர்கள் ஒரு சாதாரண படிப்போடு நின்று விடுபவர்களும் இருக்கிறார்கள். அதிலே உயர்கல்வி, ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவர்களும் இருக்கிறார்கள். அது உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்ற தலைவிதி உள்ளவர்கள் இப்படி அங்கும் இங்குமாக நாலாபுறமும் கற்று எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த அடுக்குகளில் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புரிய வேண்டும் என்று இப்படி சிலரை இறைவன் நியமித்திருப்பார். அவர்கள் பல பகுதிகளுக்கும் சென்று பல நாட்டு வழிபாட்டு முறைகளையும் உள்நாட்டு வழிபாட்டு முறைகளில் உள்ள பேதா பேதங்களை எல்லாம் கண்டு உருவ வழிபாடு, அருவ வழிபாடு, அருவுருவ வழிபாடு, வெட்டவெளி வழிபாடு என்று அனைத்தையும் பல கோணங்களில் ஆய்வு செய்து மனிதர்களுக்கு சொல்வதற்காக சிலரை இறைவன் நியமிக்கிறார். இதில் இவர்கள் எந்தெந்த அளவு போயிருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் என்பதெல்லாம் அது அவரவருடைய வளர்ச்சி நிலை பொறுத்திருக்கிறது. இப்படி இந்த யோக ஞான விஷயங்கள் மனதிற்கும் வாக்கிற்கும் எட்டாமல் ஆனால் நம்மோடையே இருந்து கொண்டு பல வழிகாட்டுதல்களை செய்து ஒவ்வொரு உயிருக்கும் காவலனாக இருக்கிற இந்த இறைவன் யார் எப்படி வணங்கினாலும் அருள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் மனிதர்கள் அந்த இறை ஆற்றலை பெரும்பாலும் உருவத்திலேயே ஆலயங்களிலே சென்று வணங்கி பெறுகிறார்கள். அதற்கு அடுத்த நிலையில்தான் இந்த அடியார்கள் கூறிய செய்திகளை எல்லாம் பாடல்களை அவர்கள் படித்து அதனுடைய பொருள்களை அறிந்தோ அறியாமலோ சொன்னாலும் கூட காலப்போக்கிலே அவருடைய பொருள் அறிந்து சொன்னால் மிக எளிதாக கிடைக்கும். பொருள் அறியாமல் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அதிலே சில மந்திர வார்த்தைகள் உள்ளே சேர்க்கப்பட்டிருக்கும். தமிழிலே அமுத எழுத்து, நச்சு எழுத்து என்று 2 இருக்கிறது. இந்த திருமுறைகள் இறைவனை பற்றிய பாடல்களில் பெரும்பாலும் இந்த அமுத எழுத்துக்களினுடைய சேர்க்கையோடு அந்த ஒரு குறிக்கோளோடு எழுதப்பட்டிருக்கும். வேறு சில காவியங்கள் இருக்கிறது. அது நச்செழுத்துக்களை உடையது. அது அறம்பாடுதல் என்ற அடிப்படையில் வரும். அதை முன்பே நான் கூறியிருக்கிறேன். நந்தி கலம்பகம் என்ற ஒரு நூல் பல்லவ மன்னன் அந்த நரசிம்ம பல்லவன் மேல் பாடப்பட்ட ஒரு அறம்பாடிய ஒரு பாடல். அது நந்தி கலம்பகம் என்று கூறப்படுகிறது. நந்திவர்மன் என்ற ஒரு ராஜா அவருடைய சகோதரர் பாடிய பாடல். அது நந்தி கலம்பகம். அவை முழுவதும் அறம்பாடியது. அவை நச்செழுத்துக்களால் ஆனது. எதிர்மறையான இரு பொருள்களை கொண்டது. இப்படியெல்லாம் இந்த தமிழ் என்ற அனைத்து மொழிகளுக்கும் உயிர் இருக்கிறது. ஓசை என்பது அது ஒரு சப்தம். இறைவனே சப்த மாத்திரமாக இருக்கிறார். ஓசையும் ஒலியும் ஆனாய், ஓசையும் ஒளியும் ஆனாய் என்றெல்லாம் கூறப்படுகிறது. அதனால் இந்த சப்தத்திற்கு வரி வடிவம் இலக்கணம் என்பதெல்லாம் பின்னால் வந்தது. முதலில் ஓசை இருந்தது, வாய்ச்சொல்லாக இருந்தது. ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பலன் நிச்சயமாக இருக்கிறது. அதனால் இந்த தேவார திருமுறைகளை, இந்த திருப்புகழ் போன்ற சித்தர் பாடல்கள் போன்றவற்றை படிக்க படிக்க மனிதனுடைய மன அழுக்குகளெல்லாம் குறைகிறது. மனிதனுடைய பாவச் சுமைகள் கட்டறுத்து விலகுகிறது. மக்கள் ஒரு சரியான விழிப்புணர்வின்றி
பணத்தை செலவு செய்து பாவத்தை தீர்த்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்தில் மனித மனம் இந்த கலிகாலத்தில் இயக்கப்படுகிறது. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் கூறியது எந்த பொருள் செலவையுமே கூறவில்லை. நீ இதுபோன்ற பாடல்களை படித்துக் கொண்டிரு, இறை நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டிரு, உன்னுடைய மன மாசுகள் நீங்கிவிடும். மனம் எந்த அளவு அழுக்கு நீங்குகிறதோ அந்த அளவு உன்னுடைய பாவச் சுமைகள், உன்னுடைய பாவக் கயிறுகள் எல்லாம் அறுந்து, உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் குறைந்து, உன்னுடைய தீவினைகளெல்லாம் எரிந்து இறைவனுடைய அருள் உன்னை காக்கும். அதற்காக நீ எங்கும் தேடி காடு மலைகளெல்லாம் அலைய வேண்டாம். கோடிக்கணக்கான பொருள்களை செலவு செய்து அந்த இறைவனை நீ தேட வேண்டாம் என்றெல்லாம் மிகத் தெளிவாக கூறியிருக்கிறார். மனிதர்கள் அதுபோன்ற நுட்பமான விஷயங்களை விட்டுவிட்டு இது கலிகால தர்மம் என்ற அடிப்படையில் இன்று பல பரிகாரங்கள் அங்குமிங்கும் ஓடி மக்கள் இந்த துறையில் ஜோதிடத் துறையிலும் நான் நெடுங்காலமாக இருக்கிற ஒரு காரணத்தால் எப்படியெல்லாம் அல்லல் படுகிறார்கள் என்பதை என்னால் பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே இதில் பணம் பொருள் என்று வந்த பிறகு ஒவ்வொன்றுக்கு பின்னால் ஓர் எதிர்வினை என்று ஒன்று இருக்கிற ரகசியத்தை தெரிந்து கொண்டால் மனிதர்கள் தவறே செய்ய மாட்டார்கள். அது தெரியாத காரணத்தாலும் கண்காணிப்பு ஒரு கருவி இருந்து நம்முடைய செயல்களை கண்காணிக்கிறது என்ற உணர்வும் உள்ளவர்கள் தவறு செய்வதில்லை. ஆனால் நம்மை எவருமே கவனிக்கவில்லை என்று இறைவனை ஒரு இடத்திலே வைத்து பூட்டுகிற மனோநிலை மனிதர்களுக்கு இருக்கிறது. ராமேஸ்வரம் என்றால் ராமேஸ்வரத்தில் தான் கடவுள் இருக்கிறார். ராமேஸ்வரம் போய் விட்டு வந்துவிட்டால் ராமேஸ்வரத்தை விட்டு அவர் வரப்போவதில்லை. ராமநாத சுவாமி ராமேஸ்வரத்தில் இருக்கிறார். அது பயணம் செய்து அந்த கோயிலுக்குள் தான் இருக்கிறார். நாம் கும்பிட்டு விட்டு வந்து விட்டாலும் அவர் அந்த கோயிலை விட்டு வரமாட்டார். இப்படித்தான் மனித மனம் பழக்கப்பட்டிருக்கிறது. இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்றுதான் ஞானிகள் கூறினார்கள். எங்கும் நிறைந்த பொருளை அந்த ஆற்றலை எடுக்கின்ற வழிகள்தான் அந்த ஆலயங்கள். ஆனால் அது எங்கும் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொள்ளாமல் அங்குதான் இருக்கிறது, அத்தோடு முடிந்தது என்று நினைக்கிற காரணத்தால் மனிதன் பல பாவச் செயல்களை செய்கிறான். இவனோடுதான் இறைவன் இருக்கிறார் என்பதை காலம் காலமாக நம்முடைய நாட்டு ஞானிகள், வேதங்கள், உபனிஷதங்கள் என்று அனைத்தும் இதை பறைசாற்றிக் கொண்டே இருக்கிறது. உன்னுடைய ஜீவனோடே இறைவன் இருக்கிறார். இந்த இறைவனை தேடி நீ வெளியே அலையவே வேண்டிய தேவையில்லை. உன் உள்ள கோயிலிலே அவர் உரைகிறார். உன் உள்ளத்தை அவர் பார்க்கிறார். அவ்வாறு இருக்கும்போது இறைவன் இருக்கிற உள்ளம் எத்தனை சுத்தமாக இருக்க வேண்டும். வெளி சுத்தம் செய்கிறேன், சுத்தப்படுத்துகிறேன், வர்ணம் பூசுகிறேன் என்றெல்லாம் மனிதர்கள் செய்கிறார்கள். இவையெல்லாம் ஒரு சம்பிரதாயத்திற்காக செய்யப்படுவது. அகத்திலேயே இறைவன் இருக்கிறார் என்றால் அந்த இடம் எத்தனை சுத்தமாக இருக்க வேண்டும். அழுக்கு, காமக்குரோதாதிகள், வஞ்சனை, சூது, பொறாமை என்று கீழ்த்தரமான எண்ணங்களை விலக்கி அந்த இறைவன் குடிகொண்டிருக்கிற அந்த மனதை எவ்வளவு உயர்வாக வைக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் உண்மையான வழிபாடு. அந்த அகத்தை சுத்தம் செய்யத்தான் இவனுடைய பாவ வினைகளெல்லாம் கட்டறுத்து இவன் விடுபடுகிறான். எத்தனை கொடிய கர்மாக்கள் இருந்தாலும் இந்த மனதால் இவன் சுத்தமாகி வழிபடும்போது சல்லி காசு செலவில்லாமல் இறையருளை பெறுவதற்கு நம்முடைய ஞானிகள் பல விஷயங்களை நமக்கு அருளியிருக்கிறார்கள். செலவு செய்வதற்கு பொருள் இருக்கிறது, செலவு செய்ய வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறது என்றால் தாராளமாக செய்யலாம். அதற்கும் தடை விதிக்கவில்லை. இறைவன் அதையும் ஏற்கிறார். ஒன்றும் வழியில்லாதவன் மனதிலே அந்த வழிபாடை செய்தாலும் இறைவன் ஏற்கிறார் என்றுதான் பூசலார் நாயனாருடைய கதை நமக்கு அவருடைய வாழ்வு நிகழ்ச்சிகளை கூறினார்கள். அரசர் அங்கு ஒரு கோயிலை கட்டியிருக்கிறார்.
அந்த கோயிலுக்கு நான் வர முடியாது. மனதிலே ஒரு அடியவன் ஒருவன் கோயில் கட்டியிருக்கிறான். அங்கு நான் செல்கிறேன். நீ அந்த தேதியை மாற்றி வை என்று அரசனுக்கு சொன்ன காரணத்தால், ஆண்டுகள் பல உழைத்து நாம் கட்டிய கோயிலை விட யாரப்பா சிறப்பான கோயிலை இங்கு கட்டிவிட்டார்கள் என்று விசாரிக்கும் பொழுதுதான் இந்த பூசலார் மனதிலேயே அந்த கோயிலை கட்டியிருக்கிறார் என்று அவருடைய பெருமை உலகத்திற்கு இறைவனால் காட்டப்பட்டது. அதைத் தவிர இது போன்ற ஒரு நுட்பமான செய்தியும் நமக்கு உணர்த்தப்பட்டது. மனக்கோயிலிலே தான் இறைவன் பிரதானமாக இருக்கிறார். அதனால்தான் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்று திருமூலர் பெருமான் மந்திரமாக நமக்கு இதை சொன்னார். அந்த அகத்திலே கோயில் கொள்கிறார். தேசமும் நாடும் தெரிந்தெங்கள் செல்வனை காயமென் நாட்டிடைக் கண்டு கொண்டேனே என்று தேவாரத் திருமுறைகள் கூறுகிறது. தேசமும் நாடுமெல்லாம் சுற்றிவிட்டு கடைசியில் அந்த இறைவன் எங்கிருக்கிறார் என்று பார்த்தால், காயம் உடம்பு என்ற இந்த நாட்டிடைதான் அவர் இருந்திருக்கிறார். இது மனிதருடைய பிழை அல்ல. பரிணாம வளர்ச்சியில் புறத்தே தேடி அலைவதும் பல பிறவிகளில் அனைவருக்கும் இருந்திருக்கும். எல்லா ஞானிகளுமே கூறுகிறார்கள், நீ இங்கே இருக்கிறாய், நான் புறத்தே எங்கெங்கோ தேடி அலைந்தேன் என்றெல்லாம் அவர்கள் வருந்தி கூறுவது நமக்காகவும். உள்ளுக்குள்ளே நீ நின்று உலவினதைப் பாராமல் காசிவரை போய் திரிந்து காலழுத்தேன் பூரணமே என்று சித்தர்கள் பாடல் வருகிறது. போதெல்லாம் காசிக்கு நடந்துதான் செல்ல வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்வதே, குதிரைகளில் செல்வார்கள் அரசர்கள் காலத்திலே. மற்றவர்கள் கால் கடுக்க பல காத தூரம் நடந்து, நெடுங்காலம் நடந்து சென்று தரிசிக்க வேண்டும். அவ்வாறு தரிசித்து பல தலங்களுக்கும் நடந்தே தரிசித்த ஞானிகள் சித்தர்கள் கூறிய வாக்கியம், உள்ளுக்குள்ளே வாசி வடிவாக இருந்து ஜீவனாக, ஜீவனுக்கு ஆதாரமாகிய சிவமாக இருந்து நீ உலாவிக் கொண்டிருந்ததை நான் பார்த்து அறிய முடியாமல் காசிவரை போய் திரிந்து கால் அழுத்தேன் என்று கூறுகிறார். அந்த கால் அழுத்தேன் என்பதில் 2 பொருள் இருக்கிறது. நடந்து சென்றதால் கால் நோவு ஏற்பட்டது. நடந்து சென்றதால் இந்த மூச்சு காற்று, கால் என்ற பிராணம் நஷ்டமானது. கால் அழுத்தேன் என்று வரும். வானும் புகையார, மண்ணும் தணலார, எண்ணறிய தாயும் இளைப்பார, பண்ணும் அயன் கையாரவும், அடியேன் காலாரவும் கண்பாரையா திருவையாரா என்று அடியார்கள் வேண்டுகிறார்கள். பல பிறவிகள் பிறந்து பிறந்து நான் இறந்தேன். என்னை எரித்த அந்த மயானம் இன்னும் அந்த புகையை வெளியே தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அந்த புகை, என்னுடைய பிறவி தீர்ந்தால் அந்த புகை தீரும். வானும் புகையார, மண்ணும் தணலார, நான் இப்ப ஒரு பிறவி எடுத்து முடிப்பதற்குள் அடுத்த பிறவி, அதில் மரணம். அப்போது அந்த சுடுகாடு நெருப்பு அணையாமலே இருக்கிறது. அந்த தணல் இருந்து கொண்டே இருக்கிறது. மண்ணும் தணலார, எண்ணறிய தாயும் இளைப்பார, கணக்கில்லாத தாய்களுடைய வயிற்றிலே, கருப்பையிலே நான் குடியிருந்திருக்கிறேன். அது லட்சக்கணக்கான பிறவிகளில் குடியிருக்கிறேன், பிறக்கிறேன், இறக்கிறேன். இப்ப இது ஒரு நிகழ்ச்சி முடிவதற்குள் அது விரைவாக காட்சி கடந்து போய் அடுத்த பிறவி வந்து விடுகிறது. அதனால் இந்த மண் எரிந்து கொண்டே இருக்கிறது. எண்ணறிய தாயும் இளைப்பார, பெற்று பெற்று இந்த தாய்மார்களுக்கு அந்த அலுப்பு, இளைப்பு, அவர்கள் ஓய்வு பெற வேண்டும். மீண்டும் மீண்டும் பல தாய் வயிற்றிலே நான் பிறந்து கொண்டே இருக்கிறேன். அவர்களுக்கும் ஓய்வு கிடைக்க நீ வழி செய்ய வேண்டும். அடியேன் காலாரவும் கண்பாரையா திருவையாரா. திருவையாறில் இருக்கிற அந்த இறைவனிடம் முறையிடுகிறார். நான் ஒவ்வொரு பிறவியிலும் மானிட உடலில் இந்த கால் என்ற மூச்சு காற்றை சுவாசித்து சுவாசித்து சலித்து போனேன். ஆகவே என்னுடைய அந்த சுவாசம், அந்த கால் ஆரவம்
நடந்து கால் என்பது இதெல்லாம் ஞானிகள் பாடல்களிலே பல நுட்பமான பொருள்கள் இருக்கும். நிச்சயமாக அவை அனைத்தும் ஞான கருத்துக்களாக இருக்கும். சாதாரணமான பார்வையில் ஒரு பொருள் இருக்கும். மெய்ப்பொருளைக் கண்டு உணர்வதே சிறப்பு. அடியேன் காலாரவும் கண்பாரையா திருவையாறா என்று வேண்டுகிறார்கள். இவர்கள் தங்கள் பழைய பல பிறவிகளை அறிகிறார்கள். இன்று ஏதோ ஒரு பிறவி, 2 பிறவி அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த உலகம் அதை ஏற்காது, நம்பாது. என்னய்யா இவர் பிறவியை கண்டார்? ஏதோ கற்பனை. மருத்துவமே அவ்வாறுதான் சொல்கிறது. பிறவியை நான் அறிந்தேன் என்று ஒரு மருத்துவரிடம் போய் சொன்னால், உங்களுக்கு சிகிச்சை தேவைப்படும் என்றுதான் நிச்சயமாக சொல்லுவார்கள். காரணம் வைத்திய சாஸ்திரம் அப்படித்தான் வைத்திருக்கிறது. பிறவி இருக்கிறது, இறை தரிசனத்தை நான் பார்த்தேன், இறைவன் ஒளிவட்டமாக இருந்தார் என்றெல்லாம் சொன்னால் இது ஆப்டிக்கல் இலூஷன், அலூசினேஷன், உனக்கு சிகிச்சை தேவைப்படும் என்று கூறுவார்கள். பல பிறவிகளில் பிறந்தேன் என்றால் ஏதோ ஒரு மனதிலே ஏதோ ஒரு அடுக்கு பிரச்சனையாகி போய்விட்டது. மனப்பிறழ்வு நோய் என்று அதற்கு ஒரு பெயர் உண்டு. இது மனம் பிறண்டு விட்டது, அதனால் இவன் ஏதேதோ பிதற்றுகிறான் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. மிகச்சிறந்த ஞானிகள் தங்களுடைய பிறவிகள் பலவற்றை அறிந்து இவ்வாறு கூறியிருக்கிறார்கள். ஒன்றல்ல, இரண்டல்ல, ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, கணக்கில்லாதவர்கள் ஒரே விஷயத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஞானம் உணர்ந்தவர்கள். மீண்டும் மீண்டும் இந்த பிறவி அலை ஆற்றினில் தவிக்காதே என்று அருணகிரி பெருமான் கூறுகிறார். பிறவி என்பது ஒரு மிக பெருங்கடல். பிறவி பெருங்கடல், நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்றுதான் வள்ளுவர் பெருமான் கூறுகிறார். ஆகவே கணக்கில்லாத பிறவிகள் இருக்கிறது. இந்த கணக்கில்லாத பிறவிகளை அறிய வேண்டும் என்று ஆவல்படுகிற மனித மனம் இந்த பிறவியை நீக்குவதற்கு ஞானிகள் கூறிய வழிகளை நாடுவதில்லை. இது ஏதோ 4 பிறவிகளை தெரிந்துவிட்டால் ஏதோ ஒரு பெரிய ஒரு விஷயத்தை அடைந்து விட்டோம் என்று நினைக்கிறார்கள். எல்லோருக்கும் இருக்கிறது. இதில் ஒரு மாயமும் இல்லை, மந்திரமும் இல்லை. யோக ஞான சாதனையில் சென்றால் இவன் எத்தனை பிறவி எடுத்திருக்கிறான் என்பது மானசீகமாக அவனுக்கு விளங்கும். அதை எனக்கு கொடு என்றால் கொடுக்க முடியாது. அந்த சித்தத்தை ஊடுருவி திறப்பது இறைவனால் மட்டுமே முடியும். அந்த சித்தத்தில் தான் அந்த பதிவுகள் இருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதனுக்கும் அது பாஸ்வேர்டு தேவைப்படும் என்று இன்றைய கணக்கில் வைத்தது போலதான் அந்த மனிதனுடைய சித்தத்தை திறப்பதற்கு அதற்கான பாஸ்வேர்டு போட்டால் ஒழிய அந்த சித்தம் திறக்காது. அந்த மனிதனுக்கு அந்த காலம் வரும் வரை அந்த சித்தம் திறந்து பல பிறவி நினைவுகள் வராது. நினைவு வரக்கூடாது என்றுதான் இறைவன் அப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பத்தை செய்திருக்கிறார். அனைத்து பிறவிகளும் இவனுடைய நினைவிற்கு வந்தால் இவன் பைத்தியமாகத்தான் அலைய வேண்டும். ஆகவே இந்த பிறவியை மட்டும் வைத்திருக்கிறார். இதிலும் பல மறப்பு, நினைப்பு மறப்பு என்ற 2 தன்மைகளை இந்த மனதிற்கு கொடுத்திருக்கிறார் இறைவன். எப்போதும் நினைத்து கொண்டே இருப்பது இறைவனை மட்டும்தான் நினைக்கலாம். அந்த நினைப்பு மட்டும்தான் மனிதனை உய்விக்கும், வாழ வைக்கும், உயர்த்தும். மற்றவற்றை மறக்க வேண்டும். ஆகவேதான் மறப்பு என்று வைத்தார்கள். எத்தனை பெரிய உறவுகள் இழந்து போனாலும் காலம் அந்த துன்பத்தை அவர்களுக்கு மாற்றி விடுகிறது. ஆளாற்றா துன்பத்தை நாளாற்றும் என்று ஒரு பழமொழி உண்டு. எத்தனை உற்றார்கள் உறவினர்கள் தேற்றினாலும் ஆற முடியாத ஆற்றொணா துன்பங்களை இந்த நாள் என்ற காலம் மாற்றி விடுகிறது. அதற்கு காரணம் இறைவன் வைத்த இந்த மறைப்பு, மறப்பு, மறந்து போதல் என்கிற ஒரு நிலை. அந்த நிலை இருக்கிற காரணத்தால் தான் மனிதர்கள் மேலும் மேலும் முன்னோக்கி செல்ல முடிகிறது. அப்படி இருக்கும்போது எல்லா பிறவி நினைவுகளை எல்லாம் இறைவன் வைக்க மாட்டார். பிறந்தது உண்மை, இறந்ததெல்லாம் உண்மை. அதை தெரிந்து ஒன்றும் பெரிய சாதனை சாதிக்க முடியாது. அதை தெரிந்து மீண்டும் பிறவி வராமல் இருப்பதற்கான வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். அதை தான் நாம் கடைப்பிடிக்க வேண்டும். அதுவே சிறந்த வழி. பிறவியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தால் அதற்கு முயல்வதற்கும் தக்க காலம் வந்தால் அன்றி அது நடக்காது. அதனால் பெரிய பயன் இல்லை.
பிறந்தது உண்மை என்றுதான் அனைவரும் கூறுகிறார்கள். அது அனுபவத்தில் தான் விளங்குமே தவிர, ஒருவருக்கொருவர் அந்த நினைவுகளை ஊட்டிவிட முடியாது. இன்று இந்த மயக்க நிலைக்கு கொண்டு போய் ஹிப்னாடிச உறக்கத்திலே சென்று பழைய பிறவிகளை ஆராய்ந்து வெளியே கொண்டு வருகிறேன் என்றெல்லாம் பலர் முயல்கிறார்கள். அதெல்லாம் முழுமையான அளவிலே பயன் தரவில்லை என்பது அந்த துறையிலே சென்று போய் வந்தவர்கள் கூறிய செய்தி. கணக்கில்லாத பொருள் செலவு. ஏதோ இவர்கள் சொல்வதை அவர்கள் யூகித்து அப்படி இப்படி சொல்வதுதான். அதற்கெல்லாம் இறைவன் அந்த அளவில் இறைவன் ஏமாளி அல்ல. மனிதன் கிடைத்த துரும்புகளை வைத்துக்கொண்டு தூணை கட்டி இழுத்து விடலாம் என்று நினைப்பதுதான் இது. அனைத்து வழிகளும் இறைவனால் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வழிகளும் இறைவனால் பூட்டப்பட்டிருக்கிறது. அனைத்து வழிகளும் காலத்தால் இறைவனால் திறக்கப்படுகிறது. இறைவன் அனைத்தையும் அம்பலத்தே தான் வைத்திருக்கிறார். இவனுடைய பக்குவம் தெரிந்து செய்ய வேண்டும். இவனுடைய மனதினுடைய வலிமை தெரிந்து தர வேண்டும் என்றுதான் இறைவன் இவனோடையே இருந்து செயலாற்றுகிறார். ஆகவே இந்த இறைவன் இருக்கிற ஆலயம் என்ற இந்த மனதை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இறைவன் எங்கோ இருக்கிறார், அங்கே வைத்து பூட்டி வைத்துவிட்டு வந்துவிட்டோம் என்ற எண்ணங்களும் இருக்கத் தேவையில்லை. அங்கு போனால்தான் அது நிறைவேறும். போக முடிந்தால் போய்க் கொள்ளலாம். போக முடியாதவர்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இறைவனை வணங்கினாலும் அந்த செயல் நிச்சயமாக நடக்கும். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று அடியார்கள் சென்ற தலத்திற்கு ஒரு மகிமை இருக்கிறது. ஆனால் இறைவன் இயலாத நிலையில் உள்ளவர்களுக்கு பொருளாதாரத்திலோ எங்கும் போக முடியவில்லை. ஒரு காட்டிலே மனிதன் அகப்பட்டு கொண்டான். அவனுக்கு நீ ராமேஸ்வரம் போனால்தான் உன்னுடைய பிரச்சனை தீரும் என்று இறைவன் வைக்கவில்லை. காட்டிலே அகப்பட்டு கொண்ட மனிதன் இறைவா முருகா என்னை காப்பாற்று என்றால் ஏதோ ஒரு சக்தி வந்து அவனை காப்பாற்றுகிறது. ஆகவே எங்கும் பறந்திருக்கிற இறைவனை நாம் நம் வசதிக்காக ஒவ்வொரு இடங்களிலே அதை ஸ்தாபித்து வைத்திருக்கிறோம். அவருக்கு போக்கும் இல்லை, வரவும் இல்லை. எங்கும் பறந்திருக்கிற ஒரு சக்தி. ஆகவே பரிகாரம் என்று கணக்கில்லாத பணத்தை செலவு செய்வது என்பதெல்லாம் என்னை பொறுத்தளவில் நான் எவருக்குமே கூறுவதில்லை. அதில் நேர்மைகள் மிக குறைந்திருக்கிறது. அது நமக்கு தேவையில்லை. அதனால் நம்முடைய ஞானிகள் கூறிய அந்த ஒவ்வொரு பாடல்களும் வைரம் போன்றது, மந்திரம் போன்றது, வினைகளை அறுக்கும் வாள் போன்றது. உதாரணத்திற்கு இன்று நான் ஒன்றை திருப்புகழிலே அருணகிரிநாதர் மயில் விருத்தம், வேல் விருத்தம் என்றெல்லாம் பல பாடல்கள் இருக்கிறது. 10 பாடல்கள். அதில் எதை படித்தாலும் திருப்புகழிலும் கந்தர் அலங்காரம் அனுபூதி ஏதாவது ஒன்றை படித்து வழிநடந்தாலும் நிச்சயமாக பலன் கிடைக்கும். அந்த மயில் விருத்தத்தில் கடைசியாக ஒரு பாடல், அருணகிரி பெருமானுடைய பாடல்களை மணிப்பிரவாள நடை என்று கூறுவார்கள். வடமொழி தமிழ் மொழி என்று இரண்டையும் கலந்து அது என்ன மொழி என்று தெரிய முடியாத அளவில் சில பாடல்கள் அவரால் இயற்றப்பட்டிருக்கிறது. அதிலே நிராசத விராசத வரோதய பராபர நிராகுல நிராமய பிரான் நிலாதெழுதலால் அறமிலான் நெறியிலான் நெறி நிலாவிய உலாச விதையன் குறாமலி விரா உமிழ் பராரை அமரா நிழல் குறாநிழல் பராவு தணிகை குலாசல சராசர மெலாமினி துலாவிய குலாவிய கலாப மயிலாம் புராரி குமரா குருபராவெனும் வரோதய பொராதன முராரி மருகன் புலோமசை சலாமிடு பலாசன வலாரி புகழாகு மயிலாயுதன் நெடுந்தராதல கிராதர்கள் குலாதவ அபிராம வலசாதரன் வினோத சமரன் தடாரி விகடாசுரன் கொடாரித படாதிகள் சடானனன் நடாவும் மயிலே என்று இந்த பாடலை பாடியிருக்கிறார். இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள் இருக்கிறது. இது ஏதோ ஓசை நயத்திற்காக பாடப்பட்ட பாடல் அல்ல. அனைத்திற்கும் பொருளையும் வைத்தே பாடியிருக்கிறார். அது எல்லாம் மிக நேரடியாக விரித்து சொல்ல வேண்டிய ஒரு நிலை. இப்படி 10 பாடல்களில் இது கடைசியாக இந்த மயில் விருத்தத்தில் வருகிறது. அதிலே அவர் நிராசத விராசத வரோதய பராபர நிராகுல நிராமய பெறான் என்பது அந்த நிராசதன், விராசதன், வரோதய பராபரன்
நிராகுலன் துன்பமில்லாதவன், நிராமயன் குற்றமில்லாதவன், நிலாது எழுதலால் அறமிலான் நெறியிலான் நெறி நிலாவிய உலாச இதயன் என்று இதர் ஒவ்வொன்றுக்கும் பொருள் இருக்கிறது. கொராமலி விரா உமிழ் பராரை அமரா நிழல் கொரா நிழல் பராவு தணிகை. தணிகை மலையிலே கொராமரம் என்றதுதான் அங்கு தலவிருட்சம். அந்த கொராமலி விரா உமிழ் பராரை அமரா நிழல் கொரா நிழல் பராவு தணிகை குலாசல சராசரம் எலாம் இனிது உலாவிய குலாவிய கலாப மயிலாம். இந்த குலாசலம் சராசரமெல்லாம் சுற்றி திரிந்து வருகின்ற இந்த குலாவிய கலாப மயில் என்று இந்த மயிலை பற்றி கூறிவிட்டு புராரி குமரா குருபராவெனும் வரோதய புராதன முராரி மருகன். இந்த முராரி என்றால் கிருஷ்ண பகவானுக்கு முராரி என்று முராசுரனை அழித்ததால் முராரி மருகன் என்று கூறுகிறார். புலோமசை சலாமிடும் பலாசன வலாரி புகழாகும் மயிலாயுதன். புலோமசை என்பது இந்திராணி. இந்திராணி இந்திரனை காப்பாற்றி என்னுடைய மாங்கல்யத்தை ரட்சிக்க வேண்டும் என்று கேட்ட காரணத்தால் புலோமசை சலாமிடும் பலாசன வலாரி, வலாரி என்பது இந்திரன், புகழாகும் மயிலாயுதன் நெடுந்தராதல கிராதர்கள் குல ஆதவ அபிராம வலசாதனன். இந்த வனத்திலே இருக்கிற வேடர்கள் அவர்களுடைய குலத்திற்கு ஒரு ஒளி விளக்காக சூரியனாக உதித்தவர் முருகப்பெருமான். காரணம் என்ன என்றால், வள்ளி நாச்சியாரை வேடுவர் குலத்திலே மணம் செய்த காரணத்தால் அவர்களுடைய குலத்திற்கு குலாதவ அபிராம வலசாதனன், வினோத சமரன், விளையாட்டாக போர் புரிபவன், தடாரி விகடாசுரன், கோடாரித படாதிகள் சடானனன் நடாவும் மயிலே என்று இந்த மயில் விருத்தத்தை படிக்கலாம். இது மயில் விருத்தம் 10ஐயும் படிக்க வேண்டும் என்று அருணகிரி பெருமான் கூறியிருக்கிறார். வேல் விருத்தம் அது இதைவிட கடினமாக இருக்கும். அதை அடுத்த பதிவிலே கூறுகிறேன். காலம் கருதி குறைக்க வேண்டியிருக்கிறது. இந்த மாதிரி பாடல்களை பாடினால் என்ன கிடைக்கும் என்பதையும் அந்த பலசுருதி என்று வடமொழியில் சொல்வார்கள். அதையே தேவார திருமுறைகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து நன்மைகளும் இதில் கிடைத்துவிடும். இந்த ஒரு பாடலை நான் பாடலை மட்டும் சொல்லுகிறேன். அடுத்த தொடரிலே பொருளை சொல்கிறேன். எந்நாளும் ஒரு சுனையில் இந்திரநீலப்போது இலங்கிய திருத்தணிகைவாள் இம்பிரான் இமயவர்கள் தம்பிரான் ஏறுமொரு நம்பிரான் ஆன மயிலை பன்னாளும் அடிபரவும் அருணகிரிநாதன் பகர்ந்த அதிமதுர சித்திர பாடல் தரும் ஆசரு விருத்தம் ஒருபத்தும் படிப்பவர்கள் ஆதி மறைநூல் மன்னான் முகம் பெறுவர் அன்னமேறப் பெறுவர் வாணி தழுவப் பெறுவரால் மகராலயம் பெறுவர் ஓணமேறப் பெறுவர் வாரிச மங்கையுடன் வாழ் அந்நாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் அமுதாசனம் பெறுவர் மேலாயிரம் பிறை தொழுவர் சீர் பெறுவர் பேர் பெறுவர் அழியா வரம் பெறுவரே என்று தமிழில் முருகப்பெருமானுடைய வேலாயுதம் பட்ட அந்த நாவு கொடுக்கிற அந்த செய்திகள் படிப்பவர்களுடைய உள்ளத்தையும் உடலையும் சிலிர்க்க செய்யும் என்பதில் ஐயமில்லை. அந்த அளவு சிறப்பான பலன்களை சொல்லியிருக்கிறார். நான்முகனாக பிரம்மலோகம், இந்திரலோகம், விஷ்ணு லோகம் என்று பல நிலைகளும் வரும் என்று இதனுடைய பொருள்கள் விரிவாக இருக்கிறது. அடுத்த தொடரிலே அதை பார்க்கலாம். ஆகவே ஏதேனும் ஒன்றை பிடித்து கொண்டாலும் இறைவனை பிடித்து கொள்ளலாம் என்பதே இன்று நான் சொல்ல வந்த கருத்து. மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.